உயர்நீதிமன்ற வளாகத்தில் நமக்கு எதிராக சிலர் செயல்பட்ட அந்த செயலாக இருந்தாலும், உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள்ளே தலைமை நீதிபதிக்கு எதிராக நடந்த அந்த செயலாக இருந்தாலும், இவற்றையெல்லாம் நாம் கருத்தியல் சார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதியின் மீதே ஒருவன் செருப்பை எடுத்து வீசுகிறான். வீசிய பிறகு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மீண்டும் திமிரோடு பதில் சொல்லுகிறான் என்றால் அது எந்த பின்னணியிலிருந்து நிகழ்கிறது என்பதை நாம் யூகிக்க வேண்டும். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த இந்த 11 ஆண்டுகளில் எந்த நீதி நியாயம் போன்றவற்றுக்கும் அவர்கள் மதிப்பளிக்க தயாராக இல்லை. எதிர்த்து பேசினால் எழுதினால் வீடு புகுந்தே கொல்லுவோம் என்கிற அளவுக்கான வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது. ஐடியாலஜிக்கல் வார், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், எலக்டோரலாக உங்களுக்கு திமுக எதிரியாக இருக்கலாம், அல்லது அண்ணா திமுக எதிரியாக இருக்கலாம், அல்லது வேறு யாராவது எதிரியாக இருக்கலாம். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே வர்சஸ் பிஜேபி. அப்போது ஏடிஎம்கேவை நீங்கள் காலி பண்ணுறது தான் உங்கள் நோக்கம். இதுதான் உங்கள் ஹிடன் அஜெண்டா, அவங்கள தூக்கி போடணும்னு. அந்த விவரம் தெரியாமல் அண்ணா திமுக அவங்களோட உறவாடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் நம்ம கவலை. அதான் அடிக்கடி சொல்கிறோம், நீ உன்னுடைய இண்டிபெண்டன்சியை காப்பாற்றிக்கிங்க, தனியாக நில்லுங்க. உங்களுக்கு இன்னும் தனியாக அந்த அம்மா இல்லாத நேரத்திலே 65 இடத்துல வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஓட் பேங்க் இன்டாக்டாக இருக்குது, அப்படியே காப்பாற்றிக்கிங்க. அதை டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாற்றி விட்றாதீங்க, அது நல்ல அரசியல் இல்லை. நீங்கள் எல்லாம் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு நம்ம அப்பப்போ சொன்னால், நீ யார் இதை பற்றி கேட்கன்னு கேட்குறாங்க. அதிமுகவில் ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். இதில் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான். ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு. டிஎம்கே கோலோச்சுகிற கட்சி, அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறா? சாயிற கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும். ஒரு பொருள் இந்த செவரு பொதுவாக சாய போகுதுன்னா போய் முட்டு கொடுத்து நிப்பாட்டுவான் சாயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டு கொடுக்க முடியும். அது ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற கட்சி, 6வது முறையாக ஆட்சியில் உட்காந்துருக்கிற கட்சி. அந்த கட்சியை எவனோ எதிர்த்து பார்த்து அவனெல்லாம் போய் சேர்ந்துட்டான், காணாமல் போயிட்டான், கரைஞ்சி போயிட்டான். அந்த கட்சி அவங்களை எதிர்கொள்றதுக்கு வலிமை உள்ள கட்சி. அதுக்கு போய் நாம ஏன் முட்டு கொடுக்குறோம்? நாங்கள் ஏன் தலையிடுறோம்னா, நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு நீங்கள் ஏற்று வைக்கிறீர்கள். அது திமுக பேசலாம், திமுக பேசுங்கிறதுக்காக நாங்கள் அந்த அரசியலை பேசாமல் இருக்க முடியாது. நாங்களும் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறது சமூக நீதி அரசியல், நாங்கள் பேசுகிற அரசியல் பெரியாரிய அரசியல், நாங்கள் பேசுகிற அரசியல் அம்பேத்கரிய அரசியல். இங்கே ஆண்ட சாதின்னு பெருமையாக பேசிக்கிறாங்க இல்லையா? நாங்கள் ஆண்ட வம்சம், ஆண்ட சாதின்னு. பிராமணர்களின் பார்வையில் நீயின் சூத்திரம்தான் என்பதற்கு அதுதான் ஒரு சான்று. உனக்கு அந்த நிலை தான் வரப்போகுது. நீ பார், தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த பிறகு நாள்தோறும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா ஆண்ட பரம்பரையெல்லாம், அவங்க நிலையெல்லாம் என்னங்கிறத பின்னால் பார்ப்பாங்க. அப்போ தான் திருமாவளவனுடைய போராட்டத்தின் அருமை புரியும். அப்போ தான் அந்த அருமை புரியும். இவன் யாருக்காக பேசினான், எதற்காக பேசினான், அவன் சொன்னது உண்மைதான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அதிமுக காரர்கள் சிந்திக்க போகிறார்கள். திருமாவளவன் சொன்னது சரிதான், பிஜேபி நம்மளை காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது அப்புறம் புரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தெரிய போகுது பாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.